இது கஸ்டர்ட் பிரெட் ஸ்வீட். இதை ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து பிரெட்டு, கஸ்டர்ட் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் இருந்தால் போதும். மீதியெல்லாம் நம்மக்கிட்ட வீட்லேயே இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி இந்த ஸ்வீட் செய்யறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல ஹோல் மில்க் இல்லாட்டி ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நான் வந்து டோன்டு மில்க் எடுத்ததுனால ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் சேர்த்துருக்கேன். அதை ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்கார வரைக்கும் கொதிக்க விடணும். பால் கொஞ்சம் திக்காக எடுத்து இப்போது இதில் சுகர் ஒரு 5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு இவ்வளோ ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இது ஒரு 250 ml சேர்க்கணும். மில்க் மேட் ஒரு 200 கிராம்ஸ் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் இதை வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சா 10 மினிட்ஸ் வச்சா போதும். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடுறேன். இதில் கொஞ்சம் ஒரு 100 ml அளவுக்கு பால் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். இது டைரெக்டாக அந்த சூடான பாலில் விட்டால் நம்மளுக்கு வந்து சரியாக மிக்ஸ் பண்ண வராது. இந்த மாதிரி கலந்தப்புறம் அதில் சேர்க்கணும். கொதிக்கிற பாலில் இதை சேர்த்து நல்லா கலக்கி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். ஒரு 4-5 நிமிஷத்தில் இது கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 5 நிமிஷம் கொதிச்சிருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் இந்த கஸ்டர்ட் சேர்த்த மில்கை ஆட் பண்ணணும். ஒரு 2 கரண்டி விட்டால் போதும். இது மேலே பிரெட் ஸ்லைசஸ் வைக்கணும். இப்போது இது மேலே இந்த கஸ்டர்ட் மில்கை ஆட் பண்ணணும்.
இது மேலே மீதி இருக்கிற ப்ரெட்டை அடுக்கி வச்சிடணும். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்கை இது மேலே போடணும். ஃப்ரெஷ் க்ரீம் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஃப்ரிட்ஜில். இப்போ அரை மணி நேரம் ஆகிடுது. அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது மேலே இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் இதையும் சேர்க்கணும். இப்போது இந்த ஸ்வீட் ரெடியாக எடுத்து இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா 2 hours வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டா எல்லாம் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா ஊறி இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கஸ்டர்ட் பிரெட் ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.